Hello friends, welcome back to our channel. நீங்க நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம கையில புதுசா ஒரு மொபைல் இருக்கு. Redmi Note 12 5G ன்னு கேப்பீங்க. இல்ல நம்ம கிட்ட இருக்குது 4G வேரியன்ட் தான். சோ அண்டர் 15,000 குள்ள எனக்கு 4G மொபைல் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த Redmi Note 12 4G ஒரு பெஸ்ட் மொபைலா இருக்கும். ஏன் தெரியுமா? வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன் பை நான் பார்த்துருவோம். பாக்ஸ் கண்டென்ட்ஸ்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே 120 Hz ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே அண்ட் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல வந்து பார்க்கும்போது அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் பாக்ஸ்ல இருக்கு. அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, அண்ட் புக்லெட்ஸ் அண்ட் டிபியூ கேஸ் இருக்கு, அண்ட் 33 வாட்ஸ்க்கான அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் டைப் ஏ டு டைப் சி போர்ட் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் நம்ம மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம கையில வந்து மொபைல் இருக்கு. இந்த மொபைலோட கலர் டிசைன் வந்து பாருங்க, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. நீங்களே வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து அந்த லைட் பட்டவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரெட்மில வந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பார்த்ததுல தான் சொல்லுவோம். ஸோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு டிசைன் வைஸ். நம்ம கையில் இருக்கிறது வந்து ஐஸ் ப்ளூ இருக்கு, அண்ட் அது போக 2 வேரியன்ட் இருக்கு, லூனார் பிளாக் இருக்கு அண்ட் சன்ரைஸ் கோல்டு. மொத்தம் 3 கலர் வேரியன்ட் இருக்கு. நமக்கு இருக்கிறது ஐஸ் ப்ளூ. ஸோ ஐஸ் ப்ளூ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. டிசைன் வைஸ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ஆன் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டா வந்து ஒர்க் ஆகும். பாட்டம்ல வந்து மைக் அண்ட் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல சிம் கார்டு போட்டிருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 2 சிம் அண்ட் ஒரு மெமரி கார்டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மைக்ரோ எஸ்டி வந்து உங்களுக்கு 1 TB வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டாப்ல வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, அண்ட் முக்கியமா 3.5 ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு AI ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே அண்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ ஆல்ரெடி டிசைன் வந்து பார்த்துருப்போம். எனக்கு டிசைன் வைஸ் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. நார்மலா இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. லைட்லாம் வந்து பார்க்கும்போது அந்த க்ளோ எஃபெக்ட் ரொம்பவே வந்திருக்கு. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பஞ்சஸ் எல்லாமே இருக்கு. பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து பார்க்கும்போது 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. நோட் பண்ணிக்கோங்க, சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்க்கும்போது 1690 இல்லைங்க 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்க்கும்போது 1200 நிட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கலர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கும் நீட்டாகவும் இருக்கும், பிரைட்னஸாகவும் இருக்கும். அண்ட் இதோட ப்ரொடெக்ஷன் வந்து பார்க்கும்போது கார்னிங் கோர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் வந்து பார்க்கும்போது 7.8 mm தான் இருக்கு. அண்ட் வெயிட் வந்து பார்க்கும்போது நமக்கு கையில பிடிக்கிறதுக்கு வந்து ஹேண்டியா இருக்கு, இல்லாத மாதிரி தான் வந்து தெரியும். ஆனால் அதோட வெயிட் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 186 கிராம் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு வெயிட்டா இருக்காது, ஆனால் வெயிட் போட்டா வெயிட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் வந்து பார்க்கும்போது Qualcomm Snapdragon 685 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் ஒரு 6 nanometer பில்ட் பண்ண ஆக்டா-கோர் ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த Snapdragon ப்ராசஸர் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். டே டு லைஃப்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு நார்மலான கேம்ஸ் விளையாடுறதுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தான். நார்மலா நம்ம ஹை லெவலில் எதிர்பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். Snapdragon 685 ப்ராசஸர். நெக்ஸ்ட் இந்த கேமரா வந்து பார்க்கும்போது பின்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரியா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு அல்ட்ரா வைட் வந்து பார்க்கும்போது 8 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் உங்களுக்கு 2 MP மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு 2 MP வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கும்போது 13 MP-க்கான AI செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இதுல ரொம்ப பெஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டீசெண்டா தான் இருக்கும், நார்மலா தான் இருக்கும். அந்த அளவுக்கு மொக்கையெல்லாம் இருக்காது. பட் நீங்க நார்மலா நீங்க வந்து கேமராஸ்ல எடுக்கும்போது மற்ற ஹை எண்ட் வேரியன்ட் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசென்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு, வீடியோ பர்ஃபார்மன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா ட்ரை பண்ணி வாங்கலாம். இந்த பட்ஜெட்ல கேமரா நல்லாவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மொபைலோட RAM அண்ட் ROM ஸ்டோரேஜ் வந்து பார்க்கும்போது 6GB அண்ட் 64GB இருக்கு, 120GB வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 5GB-க்கான விர்ச்சுவல் RAM வந்து கொடுக்குறாங்க. டோட்டலா உங்களுக்கு 11GB அண்ட் 11GB சொல்றாங்க. அண்ட் 6GB தான் வந்து எஃபெக்டிவா இருக்கும். அந்த 5GB நமக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. எஃபெக்டிவா நம்ம இந்த 8GB 12GB யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. நார்மலா இருக்க அந்த 6GB என்ன வேலை செய்யுமோ அதே தான் செய்யும். எக்ஸ்ட்ராவா கூட கொஞ்சம் வேலை செய்யும் இந்த விர்ச்சுவல் RAM. அண்ட் கூட கொஞ்சம் வேலை செய்யும் இந்த விர்ச்சுவல் RAM. அண்ட் ரேமோட வந்து பார்க்கும்போது LPDDR4X வந்து கொடுத்துருக்காங்க. ROM வந்து பார்க்கும்போது UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து 6GB 64GB வந்து பை பண்ணி வாங்கியிருக்கேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 120GB வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் அது போக 3 கலர் வேரியன்ட் இருக்கு. ஸோ ஐஸ் ப்ளூ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களே வந்து பாருங்க. அண்ட் லூனார் பிளாக் இருக்கு, அண்ட் சன்ரைஸ் கோல்டு இருக்கு. 3மே கலர் நல்லா தான் இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் வேரியன்ட்லயே வந்து நமக்கு அந்த லைட் பட்டா வந்து கலர் அந்த க்ளோ ஆகுது. ஸோ இன்னுமே நீங்க அந்த பிளாக் விட இந்த சன்ரைஸ் கோல்டு வாங்கினா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ அந்த வெளியே வந்து நமக்கு அவுட்டோர் போகும்போது அந்த பேக்ல அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டிசைன் வைஸ்ல பார்க்கும்போது பெட்டராகவே இருக்கு. ஸோ வாங்கினா டிசைன் வைஸ் நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணுங்க.
நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல MIUI 14 வந்து கொடுக்குறாங்க, ஆண்ட்ராய்ட் 13 வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்குறதா வந்து கம்பெனி தரப்புல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு, அண்ட் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு, அண்ட் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம IP53 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலா பேட்டரி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. சப்போர்ட் பண்றதுக்கு பாக்ஸ்லேயே உங்களுக்கு 33 வாட்ஸ்க்கான அடாப்டர் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த Redmi Note 12 4G வந்து MIUI இடையில வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஆட்டோ கால் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் bloatware ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் எல்லாமே சில கேம்ஸ் ஆப்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம், அன்இன்ஸ்டால் பண்ண முடியாமல் போயிடும் நினைச்சேன், அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த மொபைலோட பிரைஸ் வந்து பார்க்கும்போது அண்டர் 15,000 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்டர் 15 என்ன 15,000 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ ஃபிளிப்கார்ட்ல 12,000 வந்து போயிட்டு இருக்கு, 6GB 64GB. அண்ட் நான் பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணி 1500 பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10,500 ரூபாய்க்கு இந்த Redmi Note 12 4G ஆர்டர் பண்ணேன். இப்போ நீங்க ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பட்ஜெட்ல ஒரு 10,500 ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் தான் சொல்லுவேன். அதுவும் 6GB 64GB வாங்கும் போது, அதாவது லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட 15,000 வந்து லான்ச் ஆச்சு. அப்போ கொஞ்சம் ஓவர் பிரைஸா இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்து பார்க்கும்போது நல்லாவே வந்து பிரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட்ல டீசென்டான மொபைல், அது 5G எல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு 4G ஓகேங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பட்ஜெட்ல 10,000 ரூபாய்க்கும் போது அது ஏன்னா கார்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10,000 போது பட்ஜெட்ல ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் கேமரா வந்து பார்க்கும்போது டீசென்டா 50MP கேமரா வந்து கொடுக்குறாங்க. ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப நல்ல ப்ராசஸர் வந்து சொல்லலாம். டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஓவரால் நல்லாவே இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து பார்க்கும்போது இந்த கலர் பிரைட்னஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் குறை சொல்ற அளவுக்குன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. கேமரான்னு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதெல்லாமே ஓகே ப்ரோ, எனக்கு இந்த பட்ஜெட்டை இது நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இந்த Redmi Note 12 4G. இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஆஃபர்ஸ், தீபாவளி சேல வந்து நீங்க பிளிப்கார்ட்ல தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஆஃபர் தான் இந்த மொபைல். ஸோ 5G வேரியன்ட் ட்ரை பண்ணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு 4G வேரியன்ட்ல இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து பிளிப்கார்ட் ஆர்டர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா தாராளமா பை பண்ணி வாங்கலாம். ஸோ ஓவராலா Redmi Note 12 4G ஒரு நல்ல மொபைல். ஒரு பட்ஜெட்ல தேடிட்டு இருந்தீங்கன்னா நான் கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு 10,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் நல்லாவே இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு மொபைல் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்கியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வாங்குறதும் வாங்காதும் உங்கள் விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்ட இன்ஃபர்மேஷனை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் விட்டு மொபைல் வாங்கணும்னாலும் வாங்கலாம். இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நல்ல விடங்களை சந்திக்கிறேன்.